பூமி சிதா சீரியல்ல இப்போ ராத்திரியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம பூமி வந்து வந்திருக்காங்க ராணியை பார்க்கறதுக்காக. சிவபெருமான் கிட்ட வந்து என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கேட்டு முடிச்சோன்னே தான் வராங்க போல இருக்கு. அக்கா நீ தான் வந்துட்டல்லக்கா, இனிமேட்டு எனக்கு என்னக்கா கவலை இருக்கு? அப்படி இல்லைம்மா, எனக்கு தெரியும் நடக்க போகிறதெல்லாம். உன்கிட்ட சொல்லக்கூடாது, எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் என்கிட்ட சொல்லுக்கா அப்படின்னு சொல்லும்போது யாராவது ஒருத்தர் மட்டும்தான் இருக்க முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னக்கா இப்படி சொல்கிற? எனக்கு ஓ மேலேயும் அந்த ஈச மேலேயும் எனக்கு ரொம்ப வந்து நம்பிக்கை இருக்குது. 2 பேரும் வந்து என்ன கைவிட மாட்டீங்க. எங்கள் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, சரி ராணி, நான் அதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாம் சேர்ந்து செய்வேன். நீ சொன்னாதான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைக்கா. எனக்கு நல்லாவே தெரியுமே உன்னை பற்றி தான். நீ அப்படியெல்லாம் என்னை விட்டு கொடுத்துருவியா என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது, நான் எப்படி ராணி உன்னை விட்டு கொடுக்க முடியும்? ஆனால் சித்ராவை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. நீயா சித்ராவான்னு பார்க்கும்போது நான் உன் பக்கம்தான் ராணி நிற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேதனையோட வந்து பூமி மட்டும் சொல்லிட்டு அப்படியே மாயாஜாலம் மூலியமாக வந்து மறையிறாங்க. சாவித்திரி கேங்கெல்லாம் வந்து இங்கே நிற்கிறாங்க. அம்மா எப்படி இருந்தாலும் வந்து பொம்மைக்கு வந்து என்ன ஆச்சோ அதே தாம்மா ராணிக்கும் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, நடந்தால் சந்தோஷம்தான். சித்தார்த்தை வந்து இது மாதிரி பாட்டமடையிறதுல பார்த்தாலே வந்து தனி வந்து ஒரு சந்தோஷம் தானே. ஆமாம்மா, அளவில்லா ஆனந்தங்கிற மாதிரி கேவலமாக வந்து சாவித்திரி கேங்கெலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அப்போன்னு பார்த்து சித்தார்த் வந்து அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. என்னம்மா இவங்க வந்துட்டாங்க, ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து பிரச்சனைங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, இவங்க ஏதாவது வந்து சரி செஞ்சுட்டா அப்படியெல்லாம் இருக்காது மனோ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பொறுமையாக நம்மளும் கேட்போம். அப்போ தான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கும் வந்து தெளிவாக தெரியுங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சாவித்திரி கேங்கலாம் சித்தார்த்து கூட்டிகிட்டு வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்க ராணியை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. தாத்தா பாட்டி மலர்வெளியிலேருந்து எல்லாரும் வந்து ரொம்ப கவலையாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா அது எப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி ஒரு கஷ்டமா நம்ம குடும்பத்தில் மட்டும் என்னப்பா வந்து அடுக்கடுக்காக பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தாத்தாலேருந்து எல்லாரும் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. ராணி வந்து நம்ம கூட தான் இருக்க போகிறா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. பொம்மி வந்து அப்படியெல்லாம் வந்து ராணியெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டாங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அப்படியே வந்து பார்க்குறாங்க. அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க அவங்க சில பல விஷயம்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து ரூமுக்கு வெளியே வந்து வராங்க. வந்தோடனே, அம்மா ராணியை பற்றி என்னம்மா சொல்லுவாங்க? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குமா கேட்குறதுக்குன்னு மனோ வந்து சொல்கிறப்ப, எனக்கும் அப்படி தாண்டா இருக்குது, கேட்போண்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னால் எந்த அளவு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவு முயற்சி பண்ணியாச்சு. சரி சொல்லுங்கள். அவங்க நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 1 மணி நேரமோ 6 மாதமோ 1 வருஷமோ அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி தாத்தாலேருந்து எல்லாரும் ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. தயவு செஞ்சு என் மருமகளை என் பேத்தியை காப்பாற்றுங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. அம்மா நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே வந்து நடந்துடுச்சுமா. ராணி நல்லா வந்து தூங்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ தானே சித்தார்த் குடும்பத்தை வந்து பழி வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பொம்மி அங்கே வந்து வராங்க. நீங்கள்லாம் சத்தியமாக என்றைக்குமே திருந்த மாட்டீங்கடா. முதல்ல என் தங்கச்சி வந்து நல்லபடியாக வந்து எந்திரிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி பொம்மி வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து போகிறாங்க. ஈசங்கிட்ட வந்து, கடவுளே நீங்கள் எனக்கு என்னென்னலாம் செய்யணுங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு என் குடும்பத்தை வந்து காப்பாற்றுங்க. என் குடும்பங்கிறது ராணிலேருந்து எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி ஈசங்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பூமி வர இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி அவங்க சரி செய்கிறாங்கன்னு தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.